வாழ்க்கையில் யாருமே இந்த துயர சம்பவத்தை மறக்க முடியாது. நான்லாம் அழுதுட்டேன் சார். சார், கணவனை இழந்த மனைவி கணவன் இருந்தது. செந்தில் பாலாஜி பற்றி பேசின பிறகு டாபிக் பேசின பிறகு தான் ஒரு அசம்பாவமே நடந்திருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு. ஆளுங்கட்சியை தான் சொல்லுவாங்க. கவர்மெண்ட் அவங்க நினைச்சா எல்லாமே பண்ணலாம். சரி, அப்படின்னா கூட அவர் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்காமல இருந்தார். அடிபட்டுன்னு தெரிஞ்ச உடனே போனார்ல, போகாம இல்லையே, பார்க்கல, நான் அப்படியே ஃப்ளைட் ஏறி போகிறேன்னு சொல்லிட்டு போனார். போய் பார்த்தாரு, பார்த்து 20 லட்ச ரூபானால இது கொடுத்துட்டு தான் போனார். அவர் தப்பு பண்ணுறவங்க ஏன் பயந்துட்டு ஓட போகிறாங்களா? இல்லை பார்க்காம போயிட்டாரா? பார்த்துட்டு தானே போனார். அவர் மேலாம் தப்பே கிடையாதுண்ணா. ஆனால் இவ்வளோ விமர்சனம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்பிக்கை இருக்குமா விஜய் மேலே? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவர் நல்லவங்களை 4 பேர் புகார் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ தானே, ஏன்னா வளர விடக்கூடாதுல்ல. வளர்ந்தா அவங்க வளர முடியாதுல்ல. பார்த்துக்கலாம்ல. அதெல்லாம் 40 பேர் குழந்தைகளாம் என்ன பாவம் பண்ணுச்சுங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்தா கஷ்டம் தான். நம்ம வீட்டில் ஒன்று நடந்தால் இப்படி யோசிக்கணுமா? எல்லா மக்களும் அதை யோசிக்கணும் ஃபஸ்ட்டு. ஆனால் பாதுகாப்பு கிடையாது. கவர்மெண்ட் வந்து நீங்கள் பாதுகாப்பு கொடுத்துருந்தா இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்காது. போலீஸ் உங்களுக்கு கொடுத்த இடம்லாம் கொடுத்துட்டாங்க. சரி, இடம் குறுகலான இடம் சார். குறுகலான இடத்துல நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை இது பண்ணி ஏன் மற்றதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கேட்குறீங்க, அந்த இடம் வச்சுக்கங்க, இந்த இடம் வச்சுக்கங்க, அங்கே செலக்ட் பண்ணுங்கன்னு. ஏன் இந்த இதுக்கு மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ண மாட்டீங்க? நீங்கள் அவங்க கேட்குறாங்கங்கிறத விட அவங்க 10,000 பேர் வருவாங்கங்கிறது வந்து அது ஒரு நடிகர் சார். அவர் அந்த நடிகரை பார்க்குறக்காக எத்தனை பேர் வருவாங்க? அதை யோசிச்சு பாருங்களேன். நடிகருங்கிறது வேறு, அரசியல்வாதிங்கிறது வேறுங்க. ஆனால் அவர் நடிகர் அரசியல் பண்ணுறாரு. அதுக்காக அத்தனை கூட்டங்கள் வந்து அவரை நடிகராகவும் பார்க்குறாங்க, அரசியல்வாதியாக தலைவராகவும் பார்க்குறாங்க. அப்போ அந்த கூட்டம் வரும்போது என்ன சார் பண்ணுவாங்க? ஆனால் நீங்கள் ஏற்பாடு சரியாக பண்ணலை அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக. அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கம் வந்து எந்த கூட்டமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் சார், பாதுகாப்பு கொடுக்கணும் சார். அவங்க போலீஸ் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னாங்களே சார், அவ்வளோ போலீஸ் கொடுத்துருந்தான்னு சொல்லியிருந்தாங்க. கம்மியாக தான் இருந்தது. நம்மளும் பார்க்கணுமில்ல சார். நம்மளும் ஒரு மீடியாவுக்கு எத்தனையோ மீடியாவில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்புறம் அது இல்லாமல் வந்து நமக்கு தெரிஞ்ச அங்கே இருக்கிற நபர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க ஃபோனில் வந்து அதையும் அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க. நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு மொதல் விமர்சனமாக ஆயிடுச்சு. ஏன்னா எந்த மீட்டிங்கும் கூட்டம் கிடையாது, எந்த மீட்டிங் இந்த மாதிரி எழுப்பும் கிடையாது. ஆமாம், கண்டிப்பாக இவ்வளோ எழுப்பு இருக்கும்போது இது சார், வாழ்க்கையில் யாருமே இந்த துயர சம்பவத்தை மறக்க முடியாது. நான்லாம் அழுதுட்டேன் சார். சார், கணவனை இழந்த மனைவி கணவனை இழந்தவங்க எத்தனை குழந்தை, அப்பா அம்மா நினச்சதெல்லாம் வாய எனக்கு ஒரு மாதிரி உலட்டுது. இப்போ நைட்டெல்லாம் நான் அழுதுட்டேன் சார். அன்பில் மகேஷ் வந்து பார்த்துட்டு சார், அவருமே அழுதார் சார். அவர் உள்ளுணர்வோடு அழுதார். அது அவருக்கும் அந்த மனவேதனை. ஏன்னா அவருக்கு 2 குழந்தைகள் இருக்குது. அந்த குழந்தைகள் வேறையா அவர் பார்க்கல, நம்ம குழந்தைகளாக தான் அவரும் பார்த்தாரு. ஆனால் இந்த துயர சம்பவம் வந்து ஜீரணம் பண்ணவே முடியாது சார். சார், இப்போ இத்தனை வருஷத்தில் நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் சொல்கிறீங்க, இதுதான் முதல் முறை இது மாதிரி நடந்திருக்கா சார்? இது மாதிரி நடந்தது அதர் ஸ்டேட்டில். இப்போ மகாமகம் கும்பாபிஷேகம் அதில் நடந்தது ஒரு சம்பவம். அப்புறம் நீங்கள் திருவண்ணாமலை, அதெல்லாம் இழப்பு தான் சார். அந்த இழப்பெல்லாம் பெரிய இழப்பு, ஈடு செய்யவே முடியாது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு நபரும் தேவை சார். அவங்க இப்போ நான் என் குடும்பத்துக்கு தலைவனாக இருந்து என் குடும்பத்தை நான் ஏற்கிறேன்னா வந்து நான் இல்லைன்னா என் குடும்பம் என்ன பாடுபடுங்கிறது நீங்கள் ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்களேன். பர்சனலாக இப்போ உங்கள் கருத்துப்படி பார்த்தீங்கன்னா யார் காரணம்னா கவர்மெண்ட் தான். கண்டிப்பாக சார். ஆமாங்க, கண்டிப்பாக சார். நான் கண்டிப்பாக அதை தான் சொல்லணும். சார், அடுத்த வாட்டி இப்போ இதுமாரி பூசு பயணம் வைக்கும்போது என்ன சார் இல்லை பட்டேன் சார். அடுத்த வாட்டி இதுனா உங்களோட கருத்து என்ன சார்? கொஞ்சம் பலமாக பண்ணணும் சார். போலீஸ் கொஞ்சம் இறங்கி பலமாக. ஆமாங்க. தான் தலையை அப்படியே மாறி போச்சு. அது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அந்த ஆம்புலன்ஸ் வந்த பிறகு போன பிறகு அவர் செந்தில் பாலாஜி பற்றி பேசின பிறகு அது அப்புறம் தான் வந்து கிறிஸ்மஸ் நல்லா ஆயிருக்கு. அது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. செந்தில் பாலாஜி பற்றி பேசின பிறகு டாபிக் பேசின பிறகு தான் ஒரு அசம்பாவமே நடந்திருக்கு. அது வரைக்கும் எதுவும் நடக்கலை. அவர் காலையிலேருந்து மத்தியானம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க இல்லையா ஜனங்க, அப்போல்லாம் எதுவுமே இல்லையே. 8 மணி நேரம் 7 மணி உட்காந்து எதுவுமே இல்லையே. அவர் இப்போ செந்தில் பாலாஜி பற்றி பேசினாரோ அதுக்கப்புறம் தான் பூகமே வெடிச்சது. அந்த 10 ரூபா மேட்ரு பாட்டு பண்ணார்ல, அந்த பாட்டு பாடி முடிச்ச பிறகு தான் இவ்வளோ பூகம் வெடிச்சதுக்கு காரணமே அவங்க தான். ஓகே. ஆமாம், செந்தில் பாலாஜி தான். நல்லா பட்டம் பகலில் திருட முழு பூசணிக்காய் வந்து அப்படியே மறைக்க பார்க்குறாங்க.
இது வந்து எப்படி இதெல்லாம் மறைக்க முடியுமா? உண்மை என்றைக்கு ஜெயிக்கும், உண்மை தெரிய வரும். ஓகே, அவர் நல்லா மக்கள் மேலே பாசமாக இருக்கிறாரு, நல்ல ஒரு இதுவாகிறாரு. இந்த டைமில் போயிட்டு இது மாதிரி பண்ணி டிஎம்கேக்கு தான் ஆகும். இது வந்து பேர் கெட்ட பேர் வந்துடும். ஓகேங்களா? வேறு யாரும் கெட்ட பேர் இல்லை, டிஎம்கே தான் முழுக்க முழுக்க யார் ஆடுறாங்க நாட்டில், இன்றைக்கி அவங்க தான் ஆடுறாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி நடக்குதுன்னா அது முழு காரணம் அவங்க தான் காரணம். ஓகேங்களா? இதில் வந்து விஜய் வந்து நல்லா தான் சுமத்தாக நல்லா கொண்டு போகிறாரு. நல்லா பாசமாக தான் நல்லா கரெக்டாக மக்கள் மேலே பாதுகாப்பாக இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாமே சொல்கிறாரு இல்லையா? சொல்லாமலாம் இல்லை, அவரும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அவன் மேலே இருக்கிற அபிப்பிராயத்தில் ஜனம் குவிதான் செய்யும். அதில் எந்த ஒரு அது இயற்கை, அது யாராலும் தடுக்க முடியாது. பட் என்னன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது, செந்தில் பாலாஜி பற்றி பேசும்போது அதுக்கப்புறம் நடந்த ஒரு இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மாய உலகத்தில் ஏதோ நடந்த மாதிரி இருக்குது. அது வரைக்கும் எதுவும் நடக்க தெரில. செந்தில் 10 ரூபா நோட்டு பேசின பிறகு தானே பேசுகிறாங்க. இது அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லையே. இது முக்கியமாக டிஎம்கே உள்ள போந்து தான் ஆட்டத்தை கலைக்கிறாங்க. ஆமாம், அதுதான் இப்போ அவனு அப்படி தான் நடந்தது. உண்மையாக வெட்ட வச்சு தெரியாது. இது அவங்கள கேட்டால் ஒரே வந்து சொல்கிறாங்க, இடம் வந்து நாங்கள் ஒரு இடம் கொடுத்தீங்க, நீங்களா ஒரு இடம் செலக்ட் பண்ணுறீங்க, அப்புறம் இப்படி தான் ஆகும். இடம் கொடுத்தது அவங்க தான் கொடுத்தாங்க, டிஎம்டேல தான் கொடுத்தானே, போலீஸ்காரங்க தான் இடமே கொடுத்தானே. அவங்க டிஎம்டே மாநாடு நடக்கும் போல அந்த ரவுண்டில் வச்சு கொடுத்தானே. ஆனால் இந்த வச்சு தரல. சரிங்களா? அதுதான் ஒரு தப்பு. போலீஸ்காரன் மேலே டிஎம்டே மேலே தான் தப்பு. அவங்க தான் எல்லாம் சேர்த்து அவங்க தான் காரணம். அதே மாதிரி என்னன்னா போலீஸ்காரன் அடிச்சனால தான் இவ்வளோ பிரச்சனை காரணம். ஓகே, அது ஒன்றே செகண்ட் ஆம்புலன்ஸ் வந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க மேலே டிஎம்டே மேலே அது எல்லா இதுவும் தப்பு. அதான் சார், ஒன்று என்னன்னு தெரியுமா? இப்போ விஜய் வந்து பேசுகிறாருனாவே பொதுவாகவே 2-3 மீட்டிங் பார்த்துருப்பீங்க, கூட்டம் வருதுன்னு தெரியுது இல்லை? அப்போ அடுத்த மீட்டிங் டைம் இடம் கேட்கும்போது அதுக்கேற்ற மாதிரி இடம் கொடுக்கணும்ல? ஏன் ஒரு சின்ன குறுகிய பாதையில் சின்ன இடத்துல ஒரு 10,000 கூட நிற்காத அளவுக்கு ஒரு இடத்த கொடுத்து அங்கே பேசுனா எப்படி பேச முடியும்? வழிநடத்த தெரியல, மக்களை வழிநடத்த அதெல்லாம் அவரை விட குறைய சொல்லக்கூடாது. நீங்கள் இடம் தாராளமாக கொடுத்தா ஏன் வழி நடத்த தெரியாது? 42 பேர் இறந்தாங்கல்ல. ஆமாம், அவங்களுக்கு ஏதோ சொல்ல விரும்புறீங்களா? அவங்க வந்து சார் அதே மாதிரி நமக்கு நம்ம தான் சார் சேஃப்டி இருக்குங்க சார், நமக்கு நம்ம தான் பாதுகாப்பு. ஓகேவா? நமக்கு எனக்கு வந்து விஜய் பிடிக்கும். அதான் நம்ம விஜய் இங்கேருந்து நம்ம கரூருக்கு போக முடியாதுல்ல, கூட்டம் அங்கே இருக்குன்னு தெரியும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்தே நம்ம இன்னும் எப்போ நம்முடைய வந்து நம்முடைய திறமையும் நம்முடைய ஓட்டு கொடுக்கும்போது அன்னைக்கு காட்டணும். ஓகேவா? அந்த கூட்டத்தை காட்டணும் அவசியமே கிடையாது. நம்ம எப்போ நம்முடைய பலத்தை காட்டணுமோ எலெக்ஷன் டைமில் எப்போ அன்னைக்கு நம்முடைய பலத்தை காமிச்சு வின் பண்ணி காட்டணும். அதனால் இப்போ இதுக்கப்புறமாவது ஜனங்க வந்து லிமிட்டாக போங்க. எல்லாம் ஆதரவு வந்து அவருக்கு தான், எந்த மாற்றம் கிடையாது. புதிய மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். போதும், டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே இருந்தது போலாம், போதும். இதுக்கப்புறம் விஜய் கொடுப்போம். மைனஸ் ஆனது டிஎம்கே தான் காரணம். செந்தில் பாலாஜி பற்றி பேர் ஆமாம், அதுதான் முழுக்க அதுதான் அவர் சொன்னதான் உண்மை. ஆனால் புதுசாக அந்த விஜய் தான் நான் சப்போர்ட் பண்ணுவான். டிஎம்கேனால ரொம்ப பிரச்சனைலாம் ஆயிடுது. சாராயம் சேர்த்தும் போதெல்லாம் அழுவல செந்தில் பாலாஜி. இப்போ வந்து அழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணால் எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி பயங்கரமாக ஆக்டிங் பண்ணுறாரு. ஆக்டிங் பயங்கரமாக பண்ணுறாரு. சாராயம் சாகும் போதெல்லாம் அப்போல்லாம் அழுவல. இப்போ மட்டும் அழுவுது இது பண்ணால் என்ன புண்ணியம்? டிஎம்கே தான். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க தான் எல்லாம் பிளான் பண்ணி செஞ்சுருக்கானே. அதே மாதிரி சார், ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அது கூட்ட நெரிச்சல் இருக்குது, ஆம்புலன்ஸ் போகிறதுக்கே திணறுது. அது எப்படி செந்தில் பாலாஜி மட்டும் முன்னாடி ஹாஸ்பிட்டலில் வந்து வர முடியும்? அங்கே ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு யாருமே டக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போக முடியாது. ஏன்னா ரோடு வந்து அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ இதாக இருக்குது, சம்பித்து பேர் இருக்குது. ஆனால் இவர் மட்டும் செந்தில் பாலாஜி மட்டும் எப்படி ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ சீக்கிரம் ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இவர் எப்படி அங்கே இருக்கிறாரு? ஆமாம், கண்டிப்பாக அது எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா யாருமே போகாத சுச்சுவேஷன் இருக்கும்போது இவங்க மட்டும் எப்படி முன்னாடி ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியுது? ஆமாம், வீட்டில் கூட்டணும்னா ப்ரெக்னென்ட் லேடிலாம் வர வேணான்னு தான் சொல்கிறாரு. அதேமாரி கூட்டமாக வர்றது அவர் மேலே இருக்கிற இது உள்ளதான் விருப்பத்தில் தான் வராங்க. அது யார் மேலேயும் குறை சொல்ல முடியாது. நம்ம வந்து பார்க்குறவங்க அங்கே சேஃப்டியும் இல்லை. ஃபஸ்ட்டு அது குறுகிய ரோடு, அந்த இடத்துல ஒரு 4 வண்டி போனால் 2 வண்டி வர முடியாது. அந்த மாதிரி இடத்துல அவ்வளோ கூட்டம் சேர்றதுனா போலீஸ் ப்ரொடக்ஷன் நிறையா கொடுக்கணும். அவங்க போலீஸ் ப்ரொடக்ஷனும் கொடுக்கல. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா விஜய் மேலே குறை சொல்ல முடியாது. அவர் வராரு, எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட 4 இடத்துல மீட்டிங் போட்டார். அந்த இடத்துல நடக்காது, கரூரில் மட்டும் எப்படி நடக்குது? இது முழுக்க திமுக சதி தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திமுக எல்லா இடத்துலையும், ஏன்னா அவங்க ஆட்சி நீடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
இந்த ஆட்சி தான் இருக்கணும், இவங்களை இப்படியே தான் வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவர் அது எல்லாத்தையும் உடைச்சி மக்களுக்காக நியாயத்துக்காக போராடுறாரு. இது அவங்களுக்கு பிடிக்கல, அதுதான் ஒன்று. அப்படி பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறணும், அது ஏறி நிற்காதீங்க. அன்பில் மகேஷ் சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபார்மர் மாநாடு நடக்கும்போதும் அவங்களும் தான் சொன்னாங்க, அப்பயும் பசங்க ஏறி தான் இருந்தாங்க. அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாதுண்ணா, அது பசங்களோட இதுவண்ணா. ஓகே, உங்களை கேட்டால் கரூர் நடந்த மேட்ரு வந்து டிஎம்கே தான்ற மாதிரி தான் போதா? டிஎம்கே தான் இது காரணம். நான் இல்லை, எல்லாருமே எங்கள் சுற்றுப்பட்டில் இருக்கவங்க எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. ஓகே ஓகே, எதனாலன்னு நினைக்கிறீங்க? எதனாலன்னா அவர் ஏன்னா மற்றவங்க மீட்டிங் போடும் போதெல்லாம் இவ்வளோ கூட்டம் வர்றது கிடையாது, இவருக்கு மட்டும்தான் கூட்டமாக அதிகமாக வருது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த வருஷம் அவருக்கு ஆட்சிக்கு வந்துருவாரோ, நம்ம இவ்வளோ நாள் பார்த்து வச்சதெல்லாம் உடச்சிருவாரோன்ற ஒரு பயம் அவருக்கு. உங்களுக்கு புதுசாக வராங்கன்னா யாருக்கா இருந்தாலும் ஒரு பயம் வரும்ல. சீமான் அண்ணனும் ஆட்சியில் இருக்கிறாரு, அதிமுகவும் ஆட்சியில் இருக்குது, திமுகவும் ஆட்சியில் இருக்குது. இத்தனை பேர் இருந்து ஒன்றும் பண்ணல. இவர் வந்தால் புதுசாக மாற்றம் வரும்னா எல்லாருக்கும் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் உடைக்கணும் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கலான்னு வாய்ப்பு இருக்குது. ஓகே, எதிர்கட்சி இருக்கட்டும். இப்போ என்ன இது இப்போ விஜய் வந்து இவ்வளோ மேட்ரு நடந்திருக்கு, விஜய் வாயை திறக்கலான்ற மாதிரி பேர் போயிட்டு. ஆனால் அவருக்கான வாய்ப்பு ஒன்றும் வரலண்ணா. வந்ததுக்கப்புறம் தான் அவர் சீமானெல்லாம் பேசுகிறாரு, பேசுறது யாரும் காது கொடுத்து கேட்குறாங்க. ஆனால் அவர் பேசுறதுல ஏதாவது ஒரு கருத்து இருக்கா? ஓகே, விஜய் அண்ணன் பேசுனாருன்னா அதில் ஒரு கருத்து இருக்கும். அவர் பேசும்போது பேசுவார் கண்டிப்பாக. அவருக்கான சூழ்நிலை ஒன்றும் வரல, வந்ததுன்னா கண்டிப்பாக பேசுவார். அவர் கண்டிப்பாக பேசுவார். சரி, அப்படின்னா கூட அவர் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்காமல இருந்தார். அடிபட்டுன்னு தெரிஞ்ச உடனே போனார்ல, போகாமல் இல்லையே, பார்க்கல, நான் அப்படியே ஃப்ளைட் ஏறி போகிறேன்னு சொல்லிட்டு போனார். போய் பார்த்தாரு, பார்த்து 20 லட்ச ரூபா நல்ல இது கொடுத்துட்டு தான் போனார். அவர் தப்பு பண்ணுறவங்க ஏன் பயந்துட்டு ஓட போகிறாங்களா? இல்லை பார்க்காம போயிட்டாரா? பார்த்துட்டு தானே போனார். அவர் மேலாம் தப்பே கிடையாதுண்ணா. இப்போ இவ்வளோ மேட்ரு நடந்திருக்கு. ஸோ அடுத்த வாட்டி பிரச்சாரம் ஒன்று நடத்தும் போது மக்களோட எதிர்பார்ப்பு அப்படிங்களா? கண்டிப்பாக எதிர்பார்க்கணும். போலீஸ் ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கு திமுக சப்போர்ட் பண்ணால் தான் முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இதில் வந்து நான் ஆளுங்கட்சியோட கருத்துன்ற மாதிரி தான் தெரியுது. அப்படின்னு இல்லை, அவங்க கேட்குற இடத்த அவங்க கொடுக்கல. ஏன்னா அவங்க தான் கவர்மெண்ட்டு. இப்போ போலீஸு அவங்க கேட்டது கரெக்டாக கொடுக்கல. எல்லாமே அதுதான் உண்மை, அதுதான் மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா புதுசாக அவர் வளர்றாருன்னா அவர் நல்லது செய்யட்டும். இவங்க செய்யாதனால தானே அவர் செய்ய வராரு. கரெக்டு தானே? வேறு உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்கள். எல்லாம் கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் நான் குழந்தைகளெல்லாம் என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல. அதேமாரி இவர் அண்ணாமலையார் அவர் ஒரு கருத்து சொன்னார். இது சாட்டர்டே சண்டே வீக் ஆஃப் டயத்தில் வந்து இந்த குழந்தைகளை கூப்பிட்டு வர்றது இதுவும் கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேணும். ஏன்னா ஒரு விஜயம் அதான் சொல்லியிருந்தார், சாட்டர்டே சண்டேல நீங்கள் வரோம், அதெல்லாம் கூட்டு வராங்க அந்த மாதிரி அதையும் வராங்க. அதையும் மாரி கேட்க போனால் நீங்கள் பண்ண கூட்டம் சரியில்லை அப்படின்ற மாதிரி பேச்சு. அப்படி யாராக இருந்தாலும் அவர் ஒரு ஆக்டர், எப்படினாலும் யாராக இருந்தாலும் வயசானவங்களாக இருந்தாலும் பார்க்கணும் ஒரு ஆசைப்படதான் செய்வாங்க ஜென்ரலாக. ஓகே, ஸோ உங்களை பர்சனல் கருத்து கேட்டால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? ஆளுங்கட்சியை தான் சொல்லுவோம். எல்லாரும் கவர்மெண்ட் அவங்க நினச்சா எல்லாமே பண்ணலாம். ஓகே, ஒரு படத்தில் 6 படத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுங்களா? ஒரு படம் 6 படம் இருக்குது சூர்யா படத்தில், அதுமாரி தான் இது நடந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு தெரிஞ்சு. ஓகே, இவங்களா சுற்றி வச்சு இவங்க பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களை வளர விடக்கூடாது, யாரையுமே வளர விடக்கூடாதுன்னு தானே அரசியலோட வேலையே. இவங்களாவே எல்லாமே பஸ்ஸு ஓசின்றாங்க. எதுக்கு ஓசியே வேணாம்ன்றோம் எங்களுக்கு. எதிர்கட்சிங்கிறாங்க. அப்போ எதிர்கட்சியோட ஸ்ட்ராட்டஜி என்ன இதுதானா? யாரை குறை சொல்லணும் இல்லை, மக்களாக பார்த்து இந்த வாட்டி வர்ற எலெக்ஷன் நல்லபடியாக பண்ணால் சரி. இந்த 40 பேர் அந்த காரணம் எதிர்கட்சி தான் காரணம். கண்டிப்பாக கவர்மெண்ட்டு தான் காரணம். ஏன்னா அவங்க கேட்குற இடத்த கொடுத்தாங்க. ஆம்புலன்ஸு அதே பாதையில் வருது. ஏன்னா வேறு பாதை அவங்களுக்கு நிறையா பாதை இருக்குது. ஏன் அந்த கூட்டத்து பாதையில் தான் போக முடியாதுன்னு தெரியும். இப்போ எங்களுக்குள்ள டிராஃபிக் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து வேறு பாதை தான் நீங்கள் போவீங்க. எதுக்கு அந்த பாதையில் நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை கொண்டு வந்து உருவாக்குனீங்க? கேட்டால் எதிர்கட்சி தான். சரி, ஓகே ஓகே. நல்லா ஏதாவது ரோடாக பார்த்து நல்லா பைபாஸ் ரோடாக பார்த்து அப்படியே விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். அது செலெக்ஷன் பண்ணதே நம்ம ஒரு டிவிக்கு ஏதாவது விஜய் தான் செலெக்ஷன் பண்ணாருன்ற மாதிரி ஒரு பேர் போயிட்டு. அப்படி எப்படி பண்ண முடியும்? இதெல்லாம் அங்கே மாவட்ட நிர்வாகம் பண்ணணும். இப்போ அது இல்லாமல் அந்த இருட்டு நேரத்தில் அந்த ரோட்டில் சின்ன ரோட்டில் ஷார்ட்டான ரோட்டில் விடறது தப்பு, ரொம்ப தப்பு. அது மக்கள் ரொம்ப கூட்டம் கூடிக்குதுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம கிட்டத்தட்ட ஏற்கனவே 15,000 பேர் வந்து அங்கே இருந்திருக்காங்க. இன்னும் அவர் தளபதி கூட இன்னும் அதிகமாக பேர் வராங்க. வரும்போது வண்டி வருது சென்டரில், எங்கேயும் ஓரம் ஒதுங்கிறதுக்கு கூட இடம் கிடையாது. அது ரொம்ப அப்பயே பார்த்து அது மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிறவங்க எஸ்பி லெவலில் இருக்கிறவங்க பார்த்து கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறீங்களா? ஆமாம், அது தப்பு தாங்க.
அப்புறம் எதுக்கு தான் நிர்வாகம்னு இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு இருக்குது, அப்புறம் எதுக்கு அதெல்லாம் நிறுத்தி தானே ஆகணும். அவளை கூட்டத்தையே நிறுத்தினா தான் அது இது பண்ண முடியும். கூட்டன்றது அதிகமாக தான் வந்துட்டு இருக்குது, ஒரு நாள் அதிகமாக இருக்குது. இது என்ன பேசுறாங்க இப்போ உடனே விஜய் கைது செய்யணுன்ற மாதிரிலாம் அப்படிலாம் பண்ணது இது தப்பு. இப்போ என்ன விஜயா வந்து அது போல் இருக்கணும்னு சொல்கிறாரு, எல்லாரும் ஓட்டு கேட்குறப்போல அவருக்கு போகிறாரு. அது இன்னொரு நடிகர்ன்றதால இன்னும் அதிகமாக கூட்ட கூட தான் செய்யும். அதுக்கு பார்த்து அவங்க தான் சரி பண்ணணும். நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்க்கணும். ஆமாம் பொதுமக்களா இப்போ உங்களோட கருத்து என்னன்னா போஸ்ட் பத்தலை ஆமாம் பத்தலை அப்படி சொல்கிற மாதிரி அது யாரையும் எதிர்பார்க்கல. அது அந்த அளவுக்கு கூட்டத்தை அங்கே வருதுன்னா டக்குன்னு போலீஸ் நிர்வாகம் தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுது பார்க்கும்போது? என்ன தோணுது, அந்த பசங்க அவ்வளோ கூட்டம் அந்த இடத்துல அந்த பசங்க போய் சும்மா இல்லைல்ல, நம்ம யாரை குறை சொல்கிறது. அது கமிஷனர் நம்ம இது பார்த்தோம், நம்ம பேனா டேவிட்சன் அவர் கரெக்டாக தெளிவாக சொல்கிறாரு. இத்தனை பேருக்கு அடுத்த நாள் வச்சுருக்குறோம், முன்னாடியே நிற்க சொன்னோம் அப்படின்ட்டு. கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்கன்னா அது நம்மளுக்கு புரியல என்ன நடக்குது. நம்ம வெளியிலேருந்து தானே பார்க்குறோம், நம்ம நியூஸ் தான் பார்க்குறோம். ஜென்ரேட்டர் ரூமில் உடச்சிட்டு போகிறாங்க, அது யாருன்னு தெரியல. அதே மக்களாக பசங்க தான் இருக்குன்னு தோணுது. ஏன்னா அவங்க போயிட்டு அவங்க முன்னாடி நிற்க சொல்லிட்டாங்களா, அவ்வளோ கூட்டாங்க நிற்குது, போயிட்டு வண்டியை போயிட்டு நிற்க தேவையில்லைன்னு. அப்புறம் ஆம்புலன்ஸு நிறைய உள்ளே வருது. ஏடிஎம்கே மீட்டிங்லேயும் அதே மாதிரி ஆம்புலன்ஸ் தேவையில்லாத ஆம்புலன்ஸ் உள்ள வருதுலாம் நிறைய சொல்கிறாங்க. நம்மளுக்கு எதை நம்புறதுன்னு தெரியல. நம்ம ஒரு குழப்பமான இதில் தான் இருக்கிறோம் இப்போதைக்கு. பொதுவாக பார்க்கும்போது எப்படி தோணுது பார்க்கும்போது? பொதுவாக பார்க்க தான் எது உண்மைன்னு தெரியலல்ல. இவங்க வந்து வேணும்ட்டு இதில் ஒரு சதி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இல்லையான்னு நம்ம ஆராய முடியாது இல்லையா. ஏன்னா இந்த பசங்க பண்ணுறது நம்ம சிட்டி உள்ள நடக்கும்போதும் பார்த்துட்டு சிட்டி உள்ள நடக்கும்போதும் பார்த்து அந்த பசங்க ஒழுங்காக இல்லை, அராஜகம் தான் பண்ணுறானுங்க. போகிற வழியை சாயங்காலத்திலே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரோடு கான்வாய் போகுது, ஆப்போசிட்டில் ஏறி போகிறாங்க, அவ்வளோ வண்டி போகுது. எல்லா பொதுமக்களும் இது பண்ணிட்டு கரெக்டு தானே. அங்கே நடந்தது இவங்க மேலேயும் சொல்ல முடியல, அவங்க மேலேயும் சொல்ல முடியல. நம்ம ஒரு குழப்பமான மனநிலை தான் இருக்கும், யார் மேலே தப்புன்ட்டு. காரணமாக இல்லை விஜய் காரணமாக எதிர்கட்சி காரணமாக யார்கிட்ட சொல்ல முடியல, பொதுமக்களால் சொல்ல முடியல. புரியுதுங்களா? தேங்க்யூ. கடவுள் யாருன்னு யார் பார்த்தா அதை கண்ணில் காட்டு